ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி என்ன சம் பார்க்கலான்னா எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் பார்க்கலாம். ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? given a equal to 1 2 3, b equal to 2 3 5, c equal to 3 4 and d equal to 1 3 5. செக் இதை இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். இந்த ஏபிசிடி கொடுத்துருக்க நம்பர்ஸை வச்சு இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணணும். என்ன கண்டிஷன்? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இஸ் ட்ரூ. இது ட்ரூவா இல்லைனா ஃபால்ஸான்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டு சைடு இருக்கும், அப்படி தானே? இது என்னது? எல்ஹெச்எஸ். இது என்ன சைடு? ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணலாம். அப்போது என்ன பண்ணலாம்? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்ன எல்ஹெச்எஸில் கொடுத்துருக்கு? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. இதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போது நம்மளுக்கு ஏ இன்டர்செக்ஷன் சின்னா ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா ஏலையும் சிலையும் காமனாக இருக்க நம்பர்ஸ் நம்ம எழுதணும். ஏலையும் சிலையும் என்ன நம்பர் காமனாக இருக்குது? 3. அப்போது அதை எழுதணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? பி இன்டர்செக்ஷன் டி. அப்போ பி இன்டர்செக்ஷன் டி. பிலையும் டிலையும் எந்த நம்பர் காமனாக இருக்குது? அங்கேயுமே 3யும் 5ம் காமனாக இருக்குது. அப்போ 3, 5. இனி என்ன கேட்டிருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு இது ஸ்ட்ரைட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ ஃபஸ்ட்டு, பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ செகண்ட். இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும்போது எப்படி வரும்? இந்த 3 இங்கே இருக்க 3க்கும் 5க்கும் வரும். அப்போ எப்படி வரும்? செட் ஆஃப் ஆல் 3, 3, 3, 5. இதை இக்குவேஷன் நம்பர் 1ன்னு போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இக்குவேஷன் நம்பர் 2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம்? ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. அப்போது ஃபஸ்ட்டு அதில் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் எழுதிக்கோங்க. ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. ஏயோட வேல்யூ என்னதெல்லாம்? 1 2 3. இதுதான் ஏயோட வேல்யூ. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னதெல்லாம்? 2 3 5. இதுதான் பியோட வேல்யூ. அப்போது ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்னா 1 2க்கு வரும், 3க்கு வரும், 5க்கு வரும். 2க்கு வரும், 3க்கு வரும், 5க்கு வரும். 3யும் 2க்கு வரும், 3க்கு வரும், 5க்கு வரும். அப்போ எப்படி எழுதலாம்? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 1 2 1 3 1 5. அப்புறம் 2 2 2 3 2 5. அப்புறம் 3 2 3 3 3 5. இது ஏ கிராஸ் பியோட வேல்யூ. இனி அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? சி கிராஸ் டி. சி கிராஸ் டி ஈக்குவல் டு அதுக்கு முன்னால் சிக்கு வேல்யூ என்னது? 3 4. முந்தின பேஜில் இருக்குது, எனக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இந்த பேஜில் சும்மா எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா? டி ஈக்குவல் டு 1 3 5. ஓகே, சி கிராஸ் டி கண்டுபிடிப்போம். சி கிராஸ் டி ஈக்குவல் டு 3 1 3 3 3 5 4 1 4 3 4 5. இது சி கிராஸ் டியோட வேல்யூ. இனி என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. அப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இந்த ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல, இந்த ரெண்டு வேல்யூலையும் எந்த வேல்யூலாம் காமனாக இருக்குன்னு பார்க்கணும். இல்லை எதெல்லாம் காமனானா சேமாக ஈக்குவலாக எதெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 இருக்குவா இங்கே? இல்லை. அப்போ 1 2 வராது. 1 3 இருக்கா? 3, 1 தான் இருக்கும். அது நம்ம ஒரு கண்டிஷன் இதுக்கு முன்னால் நம்ம சொல்லி தந்திருக்கேன்.
1,3 is not equal to 3,1 ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன் படி 1,3யும் 3,1 ஈக்குவல் கிடையாது. அப்போ 1,5 இருக்கா? இல்லை. 2,2 இருக்கா? இல்லை. 2,3 இருக்கா? இல்லை. 2,5 இருக்கா? இல்லை. 3,2 இருக்கா? இல்லை. 3,3 இருக்கா? 3,3 இருக்கும். அப்போ 3,3 எழுதிக்கலாம். வேறு 3,5 இருக்கா? 3,5 இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் தான் இதோட வேல்யூ. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன கிடச்சி? 3,3 3,5. செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன கிடச்சிருக்கு? 3,3 3,5. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? ஃப்ரம் 1 and 2 என்ன கண்டிஷன்? A இன்டர்செக்ஷன் C cross B இன்டர்செக்ஷன் D equal to A cross B இன்டர்செக்ஷன் C cross D. இந்த சம் இவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 6th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? லெட் A ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு W. எக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? ஹோல் நம்பர்ஸில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதோட கண்டிஷன் என்னது? எக்ஸ் லெஸ் தேன் 2. எக்ஸ் நம்ம எடுக்கிற எக்ஸ் வந்து 2ஓட சின்ன நம்பராக தான் இருக்கும். இது ஒரு கண்டிஷன். அது வந்து ஏக்குள்ள கண்டிஷன். இனி பிக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. இது ஒரு கண்டிஷன். சிக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 3 பார்ட் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஓகே, இந்த பார்ட் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னால் ஏக்கு வேல்யூ பிக்கு வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ ஈக்குவல் டு எக்ஸ் வந்து என்னது? ஹோல் நம்பர்ஸ். 0 1 2 3 4 5 எக்ஸட்ரா. 0லேருந்து வர்றதா என்னது? ஹோல் நம்பர்ஸ். இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 2வை விட எக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ 2வை விட கம்மியான நம்பர்ஸ் என்னெல்லாம்? 0வும் 1. ஸோ அதை எழுதி வச்சுக்கோங்க. அதான் ஏயோட வேல்யூ. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ என்னது? பியில் உள்ள எக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் என்னெல்லாம்? 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா. இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 1 லெஸ் தேன் எக்ஸ். 1 விட இந்த எக்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். சாரி, 1 லெஸ் தேன் எக்ஸ்னா 1 விட எக்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கும். அப்போ 1 விட கிரேட்டரான நம்பர்ஸ் 2 3 4 5 6 அது. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. எக்ஸ் வந்து 4 ஈக்குவலாகவும் இருக்கலாம் லெஸ்ஸாகவும் இருக்கலாம். அப்போ இந்த 4க்கு ஈக்குவலாக இருக்கலாம். அப்போ வந்து 4 எடுத்துக்கலாம். 1 விட எக்ஸ் வந்து பெருசாக இருக்கும். அப்போ இந்த 2 எடுத்துக்கலாம். அப்போ இவ்வளோ அதில் வர வேல்யூஸ் என்னது? 2 3 4. அப்போ அதை எழுதிக்கலாம். 2 3 4. இதுதான் பியோட வேல்யூ. சிக்கு வேல்யூ என்னது? அது டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. 3,5. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டிஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பி யூனியன் சி வந்து கண்டுபிடிக்கலாம். பி யூனியன் சி ஈக்குவல் டு இந்த ரெண்டு சேர்த்து எழுதுங்க. பியும் சியும் 2 3 4 5. இதான் பி யூனியன் சி. அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சிக்கு வேல்யூ எப்படி எழுதலாம்? ஏயோட வேல்யூ எங்கே இருக்குது? ஏயோட வேல்யூ 0,1. பி யூனியன் சியோட வேல்யூ 2 3 4 5. உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ எப்படி எடுக்கலாம்? 0 வந்து 2க்கும் வரும் 3க்கும் வரும் 4க்கும் வரும் 5க்கும் வரும். அப்போ அதை எப்படி எழுதலாம்? செட் ஆஃப் ஆல் 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. இதை வந்து இக்குவேஷன் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஏ கிராஸ் பி வந்து அதில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஏயோட வேல்யூ என்னதெல்லாம்? 0,1. பியோட வேல்யூ 2
3 4 இந்த ரெண்டு வேல்யூ வச்சு A கிராஸ் B கண்டுபிடிக்க போகிறோம். கிராஸ்னா கார்டீஷியன் ப்ராடக்ட். அப்போ 0 வந்து 2க்கு வரும், 3க்கு வரும், 4க்கு வரும். 1 வந்து 2க்கு வரும், 3க்கு வரும், 4க்கு வரும். அப்போ எப்படி எழுதலாம்? 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. அடுத்துல என்ன கண்டுபிடிக்கணும்? A கிராஸ் C ஈக்குவல் டு ஏக்கு வேல்யூ 0,1 சிக்கு வேல்யூ 3,5. இதை வச்சு கார்டீஷியன் ப்ராடக்ட் எழுதணும். 0,3 0,5 அப்புறம் 1,3 1,5. அடுத்தல என்ன கேட்டிருக்காங்க? A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C ஈக்குவல் டு யூனியன்னா இங்கே இருக்க எல்லா நம்பர்ஸையுமே நம்ம இங்கே எழுதணும், எல்லா செட்டையுமே இங்கே எழுதணும். அப்போது 0,2 ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஒருக்கா தான் எழுதணும். சரியா? ஒரு செட்டை ஒருக்கா தான் எழுதணும். 0,2 எழுதியாச்சு. அப்புறம் 0,3 ரெண்டுலேயுமே இருக்குது, ஸோ 0,3. அப்புறம் 0,4ல் ஸோ ஒருக்கா எழுதிக்கலாம் 0,4. அப்புறம் 0,5 இங்கே வந்து 0,5 இருக்குது, அந்த 0,5 எழுதிக்கலாம். அப்புறம் என்னது 1,2 இங்கே இருக்கும், அதை 1,2 எழுதிக்கலாம். 1,3 இருக்குது, 1,3 எழுதிக்கலாம். ரெண்டு நேரம் இருக்கும் 1,3, ஸோ அதை ஒருக்கா எழுதிக்கோங்க. அப்புறம் 1,4 1,5 இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஈக்குவேஷன் நம்பர் 1ம் ஈக்குவேஷன் நம்பர் 2ம் ஈக்குவலான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். ஃப்ரம் 1 and 2 A cross B union C equal to A cross B union A cross C. நெக்ஸ்ட் இதில் உள்ள செகண்ட் பார்ட்டை ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க? A கிராஸ் B இன்டர்செக்ஷன். அங்கே நம்ம யூனியன் கண்டுபிடிச்சோம், இதில் வந்து இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ எழுதிக்கோங்க 2 3 4, சியோட வேல்யூ 3 5. இதை வச்சு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ரெண்டுலேயும் காமனாக இருக்க நம்பர் என்னது? 3. ஓகேவா? அப்போ பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு செட் ஆஃப் 3. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏயோட வேல்யூ என்னது? 0,1. ஏ இன்டர்செக்ஷன் பியோட சியோட வேல்யூ என்னது? 3. அப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சினா இதோட கார்டீஷியன் ப்ராடக்ட். அப்போ 0 வந்து 3க்கு கூட வரும், 1 3க்கு கூட வரும். அப்போ 0,3 1,3. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி. நம்ம ஏ கிராஸ் பி வந்து ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏ கிராஸ் சியும் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்க வேல்யூஸ். அப்போ என்னெல்லாம் காமனாக இருக்குது? 0,2 வந்து காமனாக இருக்குது, அப்போ அதை எழுதிக்கலாம் 0,2. நெக்ஸ்ட் வந்து என்ன வேல்யூ காமனாக இருக்குது? சாரி, 0,2 காமனாக இல்லை, 0,3 வந்து காமனாக இருக்குது. ஸோ 0,3 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ காமனாக இருக்குது? 1,3 காமனாக இருக்குது. அவ்வளோதான் காமனாக இருக்க வேல்யூஸு. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரம் 1 and 2 we know that என்ன வரும்? A cross B intersection C equal to A cross B intersection A cross C. செகண்ட் பார்ட் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து தேர்டு பார்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C இப்படி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? A யூனியன் B கண்டுபிடிக்கணும். அப்போ ஏயோட வேல்யூ என்னதெல்லாம்? 0,1, பியோட வேல்யூ 2 3 4. இதை வச்சு A யூனியன் பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். யூனியனில் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதிக்கலாம். 0 1 2
3 4. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? A யூனியன் B கிராஸ் C. அப்போ ஏயோட வேல்யூ என்னது? 0,1. சியோட வேல்யூ ஏ யூனியன் பியோட வேல்யூ என்னது? 0,1, 2, 3, 4. சியோட வேல்யூ என்னது? 3,5. அப்போ 0 வந்து 3க்கு வரும் 5க்கு வரும், 1ம் 3க்கு வரும் 5க்கு வரும், 2ம் 3க்கு வரும் 5க்கு வரும், 3ம் 3க்கு வரும் 5க்கு வரும், 4ம் 3க்கு வரும் 5க்கு வரும். அப்போ அதை எழுதிக்கலாம். 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. இதான் எதோட வேல்யூ? A யூனியன் B கிராஸ் C. அப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C வந்து கேட்டிருக்காங்க. அப்போது A கிராஸ் C வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். A கிராஸ் C கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? இந்த A கிராஸ் Cயை வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. A கிராஸ் C ஈக்குவல் டு 0,3, 0,5, 1,3, 1,5. நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? B கிராஸ் C வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ B கிராஸ் C ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னது? 2, 3, 4. சியோட வேல்யூ என்னது? 3, 5. இதை வச்சு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அப்போ 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. இதுதான் B கிராஸ் Cயோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது? A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. யூனியன்னா எல்லாமே சேர்த்து எழுதிக்கலாம். அப்போது இதில் இருக்க எல்லாத்தையுமே ரிப்பீட் ஆகாமல் சேர்த்து எழுதிக்கணும். ஓகேவா? ஓகே, நான் முந்தின பேஸில் இருக்கனால நான் வந்து எழுதிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து அதில் இருக்க எல்லா வேல்யூஸுமே சேர்த்து எழுதினா போதும், ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? அப்போ என்னெல்லாம் வரும்? A கிராஸ் C யூனியன் B கிராஸ் Cக்கு வேல்யூ என்னது? 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எழுதிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ எப்படி எழுதிக்கலாம்? ஃப்ரம் 1 and 2 we know that A union B cross C equal to A cross C union B cross C. ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சம்மந்தம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.